ஒரு மாலை பொழுது வேளச்சேரியில் இருக்கிற வெஸ்டின் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹோட்டலுடைய முகத்துவாரமே அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள், இதுதான் அந்த டைனிங்கோட என்ட்ரன்ஸ். இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலையாக வந்தோம். அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, ஓகே, ரிலாக்ஸ்டாக ஒரு டீயும் காஃபியும் குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இங்கே தான் உட்காந்துருந்தோம். அவங்ககிட்ட காஃபியும் டீயும் ஆர்டர் பண்ண பிறகு அதை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து பிளாக் டீ, இன்னொன்று வந்து ஃபில்டர் காஃபி நண்பருக்கு. அந்த ஃபில்டர் காஃபி வந்து அந்த காஃபி கொட்டையை வந்து அரைச்சி மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த தயாரான காஃபியும் பிளாக் டீயும். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஓவராலாக சுற்றி பார்த்தேன். அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. காஃபி வந்துடுச்சு, டீ வந்துடுச்சு. அதை வந்து ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டு அங்கேருந்து விடைபெறலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 4:30 இருக்கும். கிட்டத்தட்ட நான் அங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு 6:30 ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக நாங்கள் வந்த வேலையை பற்றி பேசிட்டு முடிச்சுட்டு இந்த பிளாக் டீயையும் இந்த காஃபியும் குடிச்சிட்டு வெளியே வந்தோம். சம்டைம்ஸ் எனக்கு தோணும், இந்த மாதிரி இடத்துல காஃபி காஸ்ட்லி தான், டீ காஸ்ட்லி தான். பட் ஆனால் த அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதை ஒரு விதத்தில் சரின்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் தவறுன்னு சொல்லலாம். பட் நான் வந்த சூழ்நிலைக்கும் எனக்கு இந்த மைண்ட் செட்டுக்கும் இது ரொம்ப சரின்னு பட்டுச்சு. இந்த ஆம்பியன்ஸ், இந்த ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப அழகாக